இந்த வீடியோவில் வரும் அனைத்தும் என்னுடைய தனிப்பட்ட கருத்து மட்டுமே. யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம் அல்ல. ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். கேரளாவில் ஒரு பஸ்ஸில் நடந்த ஒரு சின்ன ப்ராப்ளம், அதனால் ஒரு உயிரே போயிருக்கு. அதை பற்றி நம்ம என்னன்னு பார்க்கலாம். 42 வயசான ஒரு ஆம்பளை சூசைட் பண்ணி இறந்துருக்காங்க. அவங்க எதனால் அந்த தற்கொலை பண்ணிக்கினாங்க அப்படின்ட்டு விசாரிக்க போனால் அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய பெரிய விஷயமே இருக்குது. சின்ன விஷயம்தான் இருந்தாலும் இந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக அவர் தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிருக்கு இந்த விஷயம். இது நார்மலாக எல்லாருமே டே டு டே லைஃப்பில் சோஷியல் மீடியாவில் நம்ம யூஸ் பண்ணுறோம்ல, ஷேர் பண்ணுறோம், கமெண்ட் பண்ணுறோம்ல. ஸோ அதனால தான் அவர் உயிரும் போயிருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் நார்மலாக ஒரு கவர்மெண்ட் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்காரு. ஒரு ஜவுளி கடையில் சூப்பர்வைசராகவோ ஏதோ ஒன்று வேலை பண்ணியிருக்காரு. ஸோ டெய்லி போயிட்டு வர மாரி போயிருக்காரா இல்லை என்னன்னு தெரியல. பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு ஒரு 22, 23 வயசு பொண்ணுன்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க வீடியோ ஒன்று எடுத்து அவங்க மேலே ஒராசுற மாதிரி ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணி அது பயங்கர வைரல் ஆகிட்டு அதில் நிறைய பேர் கமெண்ட்டில் அவர் பேர் தீபக், அவரை திட்டுற மாதிரியும், அதனால அவர் நிறைய மனசு கஷ்டப்பட்டு மன உளைச்சல் ஆகிட்டு சூசைட் பண்ணிக்கிற மாதிரியும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அவங்க ஃபேமிலி சைடில் விசாரிச்சா கொஞ்ச நாளாகவே 2-3 நாளாக சரியாக பேசலை, யாருக்கிட்டையும் ரொம்ப ஒரு மாதிரி இருந்தாங்க, அதனால தான் சூசைட் பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு வீடியோ அப்லோட் பண்ணிச்சுல சோஷியல் மீடியாவில். அந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணி இப்போ விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கு. இது இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையாக மாறும் அப்படின்ட்டு அந்த வீடியோ எடுத்து அப்லோட் பண்ண அந்த பொண்ணுக்கும் தெரியாது, அவருக்குமே தெரியாது. அவருக்கு வீடியோ எடுத்தது தெரிஞ்சு தான் நான் எடுத்தேன். அவர் பார்த்துட்டு அப்படி வேணும்னே பண்ணார், இந்த மாதிரி உரசினார் லேடிஸ்லாம். இதுக்கு முன்னாடியும் வேற ஒரு பொண்ணு முன்னாடி இந்த மாதிரி உரசின்னு இருந்தார். அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடுத்து அதுக்கப்புறம் நான் பார்த்தேன் நிறைய பேர் மேலே அப்படி தான் இடிச்சிட்டு இருந்தார், அதனால தான் நான் வீடியோ போஸ்ட் பண்ணேன் அப்படின்ட்டு அந்த பொண்ணும் ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஸோ யார் மேலே தப்பு அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. அவரும் போய் சேர்ந்துட்டார் மேலே. ஸோ அவர் இந்த சோஷியல் மீடியா உலகத்தில் இதெல்லாம் ஒரு ஜுஜிப்பு மேட்டருங்க, ஒரு சாதாரண விஷயமா எடுத்துக்கணும். இதுக்காக சூசைட் பண்ணிக்கின்னு இதெல்லாம் அந்த காலத்தில் சினிமாவெல்லாம் சொல்லி மிரட்டுவாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் இருந்தாலும் இது கொஞ்சம் சொசைட்டியாக சோஷியலாக நடந்ததுனால அவர் இந்த மாதிரி மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா மற்றபடி மூஞ்செல்லாம் மாற்றி ஏஐலாம் போட்டிருந்தா கூட இது ஏஐப்பான்னு சொல்லிட்டு போயிடலாம். ஆனால் இது அந்த பொண்ணு அவரை அக்யூஸ்ட் பண்ணுற மாதிரி சொல்லி போட்டிருக்கா. அதனால் இது உண்மையான வீடியோ, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் நம்புவோம்ல. ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நம்பி அவரை திட்டி போட்டாங்க. அது வீடியோவில் பார்க்க பெருசாக ஒன்றும் அவர் மேலே தப்பு இருக்கிற மாதிரியும் தெரியல. ஸோ நார்மலாகவும் பஸ்ஸில் அந்த மாதிரி பிரேக் அடிக்கிற டைமில் அந்த மாதிரிலாம் மேலே லேசாக இடிப்பாங்க. அது நம்மளே அறியாமல் அது படுறதான் பக்கத்தில் இருக்கிறவங்கள கூட்டமாக இருக்கும்போது. அந்த மாதிரி தான் அவர் லேசாக இடிக்கிற மாதிரியும் தெரியுது. அதோட பெருசாக ஒன்றும் தெரில. இவங்களா கொஞ்சம் நவுந்து நவுந்து போகிறாங்க. நிறைய கூட்டமும் இல்லை பஸ்ஸில். ஸோ இது யார் மேலே தப்புன்னு தெரியலங்க நமக்கு. இது கோர்ட்டுமே எப்படியும் சொல்ல முடியாது. அது அந்த பொண்ணுக்கு தான் தெரியும். அவங்க வீடியோ எடுத்து போட்டாங்கல்ல, அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க, நான் அதனால தான் வீடியோ போட்டேன்ட்டு. அந்த பொண்ணு சைடு தான் ஸ்ட்ராங்காக சொல்ல முடியும். ஏன்னா இன்னொருத்தர் அந்த பையன் சைடு யாரும் இல்லைல்ல, அவர் இறந்துட்டாரு. அங்கே பக்கத்தில் யாரும் இல்லை, அவர் ஃப்ரெண்டு அந்த மாதிரி. ஸோ இப்போ அந்த பொண்ணு சொல்கிறத தான் நம்ம நம்புகிற மாதிரி இருக்கும். இது எல்லாருமே அவேர்னஸாக இருக்கணுங்க சோஷியல் மீடியாவில். சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டு அதில் இருக்கிறவங்கள பார்த்து நம்ம திட்டுறது, கேலி பண்ணுறது, கலாய்க்கிறது, இதனால் எவ்வளோ பெரிய விளைவுலாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கல்ல. இந்த விஷயத்தில் அந்த பொண்ணை இப்போ நிறைய பேர் போட்டு திட்டிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த வீடியோ போட்ட பிறகு அந்த பையனை திட்டி திட்டி அவனை சாகச்சிட்டாங்க. இப்போ அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிறது பிடிக்கல போல் பப்ளிக் எல்லாரும் இப்போ அந்த பொண்ணை போட்டு திட்டுறாங்க. இன்னும் நீ தேவையில்லாமல் நீயே போயிட்டு அந்த மாதிரி அவன் பக்கத்தில் நின்றுட்டு இடிக்கிறான்ட்டு வீடியோ போட்டு அவன் உயிரே போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணை போட்டு திட்டுறாங்க. நீலாம் எதுக்கு இருக்க அப்படின்ற மாதிரி. ஸோ எதுக்கு எடுத்தாலும் திட்டாதீங்க. அது அவங்களுக்கு அவங்க சைட்லேருந்து பார்க்க அவன் தப்பானவனா தெரியலாம். ஸோ அவன் சைட்லேருந்து பார்க்க இவங்க வேணும்னே பண்ணுறாங்கன்னு தெரியலாம். அதனால நம்ம எடுத்தவங்க கவுத்தோன்னு எதையுமே முடிவு பண்ண முடியாது. இந்த விஷயம் நடந்ததுக்கப்புறம் நிறையா இந்த ரீல்ஸ்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அட்டை வியாபாரம் நல்லா பெருசாக டெவலப் ஆகுது கேரளாலன்ற மாதிரி. பஸ் ஸ்டாண்டில் அட்டைலாம் கிழிச்சு விற்கிறாங்க. அட்டை 2 பேர் உட்காராங்கன்னா, லேடிஸ் இருக்காங்கன்னா அவங்க மேலே இடிக்காமல் இருக்க குறுக்க வச்சுக்கிறது. இது சும்மா ஒரு ஃபன்னுக்காக மீம்ஸ் மாதிரி வேணால் போடலாம். அது ரியாலிட்டியில் ஒத்து வராது. சும்மா ஒரு காமெடி ஃபன்னுக்காக அந்த மாதிரி ரீல்ஸ் போட்டுன்னு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயம் நம்ம ரொம்பவே யோசிக்க வேண்டிய விஷயங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் யாரும் லேடிஸ் வீடியோ எடுத்து போடாதீங்க. நீங்க இந்த மாரி ஒருத்தன் அப்யூஸ் பண்ண நினைக்கிறான், உங்கள பப்ளிக்கா இந்த மாரி எதனா உங்களுக்கு இடையூறு தரானாக்கா, நீங்க வீடியோ எடுக்கலாம், தப்பில்ல. அது பப்ளிக்கா டைரக்ட்டா ஃபர்ஸ்ட் எடுத்தோனே பப்ளிக்கா போஸ்ட் போடாதீங்க. நீங்க பக்கத்துல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்லயோ, இல்ல எங்கேயோ கம்ப்ளைண்ட் குடுங்க. கம்ப்ளைண்ட் குடுத்து இந்த மாரி வீடியோ ப்ரூஃப் இருக்கு அப்படின்னு சொல்லுங்க. அதுக்கப்புறம் அவங்க ஆக்ஷன் எடுக்கலன்னா, அதுக்கப்புறமா வேணா நீங்க இந்த மாரி போஸ்ட் போட்டு, இந்த மாரி பண்ணோம், ஆக்ஷன் எடுக்கல அப்படின்ட்டு தெளிவா போடலாம்ல. ஸோ, அதனால ஃபர்ஸ்ட் எடுத்தோனே நீங்க
பப்ளிக்கா சோசியல் மீடியால போஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாரி ஒரு ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம், அதாவது ஒரு ஒரு போலீஸ் கேஸ் ஆகுற அளவுக்கு இருக்குனாக்கா, அந்த விஷயம் நீங்க முதல்ல போலீஸ்ல கேஸ் ஃபைல் பண்ணலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு வேணா இந்த மாரி ஸ்டெப் எடுக்கலாம். எடுத்தோனே நேரா சோசியல் மீடியால போட்டு, அதுக்கு வந்து பப்ளிக்கே ஜட்ஜ்மெண்ட் குடுத்துடுறாங்க உடனே. அது அப்படியே இன்ஸ்டன்ட்டாவே அவருக்கு பனிஷ்மென்ட் குடுத்து அவரு இறந்தும் போயிறாரு. ஸோ, இது வந்து பப்ளிக் கிட்ட நேரா குடுக்கக்கூடாது. இந்த மாரி விஷயங்கள்லாம். குடுத்தா இந்த மாரி தான் உயிர் நெறையா போயிட்டு இருக்கும். இந்த மாரி ஒரு விஷயத்தினால அவரு போல்டா எல்லாத்தையுமே ஃபேஸ் பண்ணணும் இந்த காலத்துல. சும்மா எடுத்தோம் கவுத்தோன்ட்டு அவங்க தான் சோசியல் மீடியால மக்கள் தான், பப்ளிக் தான் இந்த மாரி ஏதோ ஒண்ணு போட்டு விட்றாங்கனாக்கா, அதெல்லாம் பார்த்துட்டு அந்த பேட் கமெண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு, அவன் அவன் சோசியல் மீடியால என்ன கேவலமாலாம் வீடியோ போடுறான். ஏங்க அதே கேரளாவுல தான் ஒரு கப்பல் என்ன பண்ணாங்க, வீடியோ போட்டு பணமா சம்பாரிச்சு வீடு, காருன்னு வாங்குனாங்க ஒரே வீடியோல. ஸோ அந்த மாரிலாம் வீடியோ போடுறாங்க. அந்த மாரிலாம் போட்டு ஜாலியா சுத்தின்னு இருக்காங்க. இவங்க வந்து சும்மா ஒரு இன்சிடென்ட்டா இந்த மாரி நடந்தது, தெரியாம நடந்தது அப்டின்ட்டு இவரே கூட ஃபைல் பண்ணலாம். அந்த பொண்ணு மேல கேஸ் ஃபைல் பண்ணலாம். எதனா ஒண்ணு பண்ணியிருக்கலாம். இல்ல அவங்க கிட்ட போயிட்டு நான் தெரியாம பண்ணிட்டேன். எதனா ஒண்ணு ஃபேஸ் பண்ணியிருக்கலாங்க. கண்டிப்பா எதனா ஒரு தெளிவான ஒரு பதில் குடுத்துருக்கலாம். ஸோ எதுவுமே பண்ணாம, இல்ல அமைதியா கடந்து போயிருக்கலாம். ஊர்ல 1000 பேர் 1000 பேசுவோம். அதெல்லாம் பார்த்துன்னு இருந்தா வலிக்காகுமா? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இவரு இந்த மாரி பண்ணது எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. இந்த மாரி தயவுசெய்து யாரும் பண்ணாதீங்க, ஆண்கள் எல்லாரும். பெண்களுமே இந்த மாரி வீடியோ எடுத்து நீங்க சோசியல் மீடியால போடுறீங்கன்னா, கொஞ்சம் தயவுசெய்து பார்த்து போடுங்க. உங்களுக்கு அந்த பெண் உரிமை இருக்கு. அப்படி அத தப்பா யூஸ் பண்ணாதீங்க. அத தப்பா யூஸ் பண்றதுனால இன்னும் நெறைய பேரு ஆண்களும் தப்பா தான் யூஸ் பண்ணுவாங்க உங்கள. இந்த பொண்ணுங்களே இப்படிதான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு, அதனால கொஞ்சம் வெறுப்பாவாங்க நெறைய பேரு. ஸோ அதனால எதுவுமே இந்த மாரிலாம் நீங்களும் யோசிச்சு பண்ணுங்க. ஜென்ஸுமே யோசிச்சு பண்ணுங்க. எடுத்தோம் கவுத்தோன்ட்டு அவங்க தான் இந்த மாரி போட்டாங்கனாக்கா, நம்மளுக்கு எங்க போச்சு புத்தி? நம்ம யோசிக்கணும்ல. இதெல்லாம் பெரிய மேட்டர் இல்ல இந்த காலத்துல அப்டின்ட்டு. அத விட்டு போயிட்டு சூசைட் பண்ணிக்கின்னு, இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயங்க. இது தேவையில்லாம ஒரு உயிர் போயிடுச்சு. ஒரு ஃபேமிலிய ரன் பண்றவரு. அவர் ஒரு ஆள் தான் ஃபேமிலிய போயிட்டு காப்பாத்துறாராம் வேல செஞ்சு. அவருமே இப்போ போயிட்டாரு. என்ன பண்ண போறாங்க அந்த ஃபேமிலி? இது எல்லாத்தையுமே பார்க்கணும்ல. இது எதுவுமே பார்க்காம அவரு இந்த மாரி ஒரு தப்பான பேர் வந்துச்சேன்ட்டு போய் சென்ட்டாரு. இருந்தாலும் ரெஸ்பெக்ட் குறையும்ல பப்ளிக்கா. ஸோ, அதனால யோசிச்சு அந்த மாரி பண்ணிருப்பாருன்னு நெனைக்கிறேன். ஆனா, இந்த காலத்துல அந்த மாரி பப்ளிக் ரெஸ்பெக்ட்லாம் பார்க்கறது வேஸ்ட்டு. இந்த சம்பவம் வந்து சோசியல் மீடியாவுடைய பவர் எப்படி இருக்கு அப்படின்ற ஒரு சின்ன ட்ரையல் மாரி தாங்க. இத விட பவர்ஃபுல்லாலாம் சோசியல் மீடியா வேலை செய்யும். சோசியல் மீடியாவால எவ்வளோ பேர் உயிர் போயிட்டு தான் இருக்கு. அது எப்போ குறையுமோ தெர்ல. இன்னும் அட்வான்ஸா டெக்னாலஜிஸ்லாம் வேற வந்துட்டு இருக்கு. ஏஐலாம் எங்க போய் முடியுமோ தெர்ல. நம்ம தான் அதுக்கேத்த மாரி மாறிக்கணும். அந்தந்த காலத்துக்கு ஏத்த மாரி. ஸோ நான் ஃபர்ஸ்ட்டே சொன்னது தான். அந்த பொண்ணு மேலயும் தப்பு சொல்ல முடியாது. அந்த ஆண் மேலயும் தப்பு சொல்ல முடியாது. ஸோ நம்ம தான் 2 பேரும் அதாவது தீர விசாரிக்கணுங்க. அப்பதான் உண்மை என்னன்னு தெரியும். சும்மா ஒரு வீடியோ பார்த்துட்டுலாம் நம்மளால உண்மை சொல்ல முடியாது. அந்த வீடியோல சரியா தெரியவும் இல்ல. யார் இடிக்கிறாங்க? இந்த பொண்ணு நவுந்து அவங்க கிட்ட போதா? இல்ல அவரு நவுந்து இங்க வராரா? அப்படின்ட்டு ஒண்ணுமே தெளிவா தெரியல. ஸோ அத வச்சு ஒருத்தன திட்டி திட்டி சாகடிச்சிட்டீங்க பப்ளிக்கு. ஸோ இப்ப இந்த பொண்ண போட்டு திட்டிட்டு இருக்கீங்க. இந்த பொண்ணுக்கு எதுவும் ஆகக்கூடாது. அது எதுவும் பண்ணிக்கூடாது. அது கொஞ்சம் போல்டா இருக்கிற மாரி தான் இருக்கு. பார்க்கலாம். இப்பலாம் லேடீஸே நல்லா போல்டா இருக்காங்க. ஜென்ட்ஸுங்க தான் ரொம்ப வீக்கா இருக்காங்க.